அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு அதிகமாக நன்மைகளை பெற வேண்டும், எவ்வளவு அதிகமாக குர்ஆனை ஓதி நன்மைகளை பெற வேண்டும். இன்னும் குர்ஆனை அதிகமாக ஓதுவது பெரிதல்ல, மாறாக அந்த குர்ஆனை ஒரு முறை அர்த்தத்துடன் புரிந்து ஓதுவது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். எப்படி என்றால், அது எப்படிப்பட்ட சிறப்பு என்றால், நாளை மறுமையில் அனைவரும் ஒன்று கூட்டப்படும் நாளில் நமக்காக எந்த ஒருவரும் பரிந்துரைக்க முடியாத நாளில் பெற்றோர், உறவினர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள் என்று எந்த ஒருவரும் நமக்காக பரிந்துரைக்க முடியாத நாளில் இந்த குர்ஆன் நமக்காக வந்து பரிந்துரை செய்யும் அல்லாஹ்விடத்தில். எப்படி என்றால், இவர் என்னை அழகான முறையில் ஓதினார், இவர் என்னை மனனம் செய்தார், இவர் என்னை பின்பற்றினார் என்று அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வாதாடி கொண்டே இருக்கும். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், அந்த குர்ஆன் ஓதியவரின் தலையில் அல்லாஹ் அந்த கிரீடத்தை வைக்கும் வரை, இன்னும் சுவனத்தின் பானத்தை கையில் கொடுக்கும் வரை அந்த குர்ஆன் வாதாடி கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சிறப்பு அந்த குர்ஆனை நம்ம அர்த்தத்துடன் ஓதுவது, எப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அப்படிப்பட்ட குர்ஆனை ரமலான் மாதத்தில் நல்ல முறையில் நம்ம அதிகமாக ஓதி நன்மைகளை பெற வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், நோன்புக்குரிய மாதம் இந்த ரமலான் மாதம் தான் என்று சிறப்பித்து கூறுகிறான். எப்படி என்றால், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபயஸும்ஹு, எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான். ஏன்னா நோன்பு இந்த மாதம் கடமையாக்கப்பட்டது. அப்ப கட்டாயமாக அல்லாஹ்வுடைய கட்டளை யாரால் புறக்கணிக்க முடியுமா? அல்லாஹ் இந்த நோன்பின் இல்ல, இந்த ரமலான் மாதத்துல கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாஹ்வுடைய கட்டளை யாராவது புறக்கணிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுறதுனா இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த நோன்பு நிறைவேற்ற வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகிறார், நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன். ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கான நன்மை தீமை எல்லாமே முன்பே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கப்படுறது, இந்த நீங்க நோன்பு நோச்சிருந்தப்ப நீங்க என்னென்ன செய்கிறீர்களோ அஞ்சஞ்சைக்கு மட்டும்தான் அந்த நன்மை தீமை எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எவ்வளவு அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும். இன்னும் அருளின் வாயில்கள் திறக்கப்படும் மாதம். இதா கான ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபு ரஹ்மதி, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அபுவாபு ஜஹன்னம, இன்னும் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. இதெல்லாம் எதுக்கு நமக்கு காரணமாக அமைகிறது என்றால், நாம் நரகத்திலிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் இது ஒரு வாய்ப்பாக கருதியுள்ளார். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பாக ஆக்கியுள்ளார். அப்ப இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எவ்வளவு அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். இன்னும் மனிதன் தான் செய்யும் ஒவ்வொரு பாவங்களால் தான் நரகத்திற்கு செல்கிறான். அப்ப அந்த நரகத்திற்கு தப்பிக்க அல்லாஹ்வே நமக்கு சிறு வணக்கங்கள் ரசூலுல்லாஹ் மூலம் கற்று தந்திருக்கான். அப்ப இந்த சிறு வணக்கங்கள் செய்தாவது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம் சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்ல வேண்டும். அந்த சிறு வணக்கங்கள் நம்ம செய்தா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள். அப்ப இந்த சிறு வணக்கங்கள் செய்தாவது நம்ம ரமலான் மாதத்தில் அதிகமாக நன்மைகளை பெற்று சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்ல வேண்டும். இன்னும் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படும் மாதம். ஒரு சுல்சிலத்து ஷயாத்தீனோ, ஷைத்தான் சங்கிலியால் விலங்கிடப்படுகிறான். நம்மளை வழிகிடுகிறதுக்கு எந்த ஒரு ஷைத்தானும் இல்லை இந்த மாதத்தில். அப்ப நம்ம நன்மையோட எவ்வளவு அதிகமாக முன் வர வேண்டும் செய்யறதுக்கு. ஆனா இன்றைய மக்களோ சமூக வலைதளங்களிலோ நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். நன்மையை அதிகமாக செய்ய முன்வராமல் நேரத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு கொண்ட இந்த மாதம் தான், இந்த ரமலான் மாதம் தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரி அவாஹிரி மின் ரமலானி, ரமலானின் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கடைசி 10 நாட்கள் தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேட சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த லைலத்துல் கத்ர் இரவுல 1000 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. நம்ம 1000 ஆண்டுகள் 1000 மாதங்கள் நின்று வணங்குவோமான்னு கேட்டா கண்டிப்பான முறையில கிடையாது. 1000 மாதங்கள் நம்ம 1000 மாதங்கள் வாழ்வோமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்ப இந்த கடைசி 10 நாட்கள்ல எவ்வளவு அதிகமாக நன்மைகளை செய்ய முற்பட வேண்டும். ஆனா இன்றைய மக்களோ கடைசி 10 நாட்கள் தான் வெளியூர் பயணங்களிலும்
கடை வீதிகளில் நின்று நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரமலான் மாதத்தை இப்படி சிறப்பு வாய்ந்ததாக அல்லாஹ் நமக்கு ஒரு வழியாக காண்பித்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ரமலான் மாதத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு நேரமும் நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு இரவும் நம்ம எவ்வளவு அமல்களை செய்ய வேண்டும். இன்னும் லைலத்துல் கத்ரில் அழகிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புவன், எனக்கு மன்னிப்பு தந்தருவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்கள் ஒரு அழகிய துஆவை கற்றுத் தந்துள்ளார்கள். இப்படி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்காம இருப்பானா? கண்டிப்பான முறையில நம்ம எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். நம்ம சிறு சிறு பாவங்கள் கண்டிப்பான முறையில செஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம இந்த துஆ மூலம் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல அது ஒற்றைப்படை இரவுல அதிக வணக்க வழிபாடுல ஈடுபட்டு அல்லாஹ்வின் அருளை நாம் பெற வேண்டும். இன்னும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம் என்றால் இது ரமலான் மாதம் தான். மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வணங்குகிறாரோ அவருக்கு முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பா ஆதமின் மகன் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம தவறு கண்டிப்பான முறையில செஞ்சிருப்போம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில நம்ம தவறுகள் செஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட அந்த தவறுகள் மன்னிக்கப்படும் மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அப்படி நம்ம அந்த இரவு எவ்வளவு அதிகமாக நெஞ்சு வழங்க வேண்டும். இன்னும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரமலான் மாதங்களிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் நெஞ்சு வழங்கியிருக்கார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா பற்றி கூறுகிறார்கள், காலும் வீங்குவதற்கு, கணுக்கால் வீங்கும் அளவுக்கு நெஞ்சு கொண்டு வணங்கியிருக்கார்கள். அவங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் அந்த அளவுக்கு நெஞ்சு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், எந்த அளவுக்கு நம்மளுடைய அமல்களை நாம் முற்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் ஹலாலான அமல்கள் செய்வது சிறந்தது. அப்ப இந்த ரமலான் மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல அது ஒற்றைப்படை இரவு உள்ள அதிக வணக்க வழிபாடுல ஈடுபடுங்க. கடமையான தொழுகைகளை தொழுது, கடமை அல்லாத தொழுகைகளை தொழுங்க. அப்ப அதிகமான உங்களுக்கு நன்மைகளை பெற்று நாம் சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்ல இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஹராமான அமல்களுக்கு, ஹராமான செயல்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுங்கள். எனவே புறப்பேசுவதை விட்டோம், அவதூறு சொல்வதை விட்டோம், பொய் பேச்சுக்கள் இருந்தோம், வீண் பேச்சுக்கள் இருந்தோம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே மகத்தான இந்த ரமலான் மாதத்தில், அல்லாஹ்வின் அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்து நாம் சொர்க்கத்திற்கு செல்ல இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் அதிகமான நன்மைகளை செய்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைந்து அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று பிரார்த்தனையாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.